பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நாம் வாசிக்க வேண்டிய ரூத்தின் சரித்திரத்தின் முதலாம் பகுதி, முதலாவது அதிகாரம், வசனங்கள் 11 முதல் 14 வரை. 4 வசனம் தாங்க. இதில் என்ன, இந்த போர்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நகோமி வந்து யூதேய தேசத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க. அப்போது இவங்க 2 பேரும், அவங்களுடைய மருமகள்கள் 2 பேரும் வந்து விதவையான மருமகள் 2 பேரை வந்து, நாங்களும் உங்களோட வரோம், உங்கள் தேசத்துக்கே வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே அப்போ தான் நகோமி சொல்கிறாங்க, என்னம்மா ஏன் பிள்ளைங்களா, நீங்கள் எதுக்கு கஷ்டப்படணும்? கடவுள் என் மேலே தான் கருணை இல்லாமல் என்னுடைய கணவரையும் 2 குழந்தைங்க பசங்களையும் சொல்லி என்னிடத்துலேருந்து பிரித்து போட்டார், என்னிடலேருந்து இறந்து போனாங்க. நீ எதுக்கு என் கூட கஷ்டப்படணும்? அந்த தேசத்தில் எப்படி இருக்கோ தெரியாது. நான் என்னுடைய சொந்த பந்தம் அங்கே இருக்கிறனால நான் போகிறேன். அதனால் நீங்கள் வந்து அப்படியே இருந்தாலும் நான் வந்து நீங்கள் என் கூடயே இருக்கீங்க அப்படின்றதுக்காக இன்னொரு உங்களுக்காக 2 பசங்களை வந்து பெற்று உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அப்படியே அது நான் வேற வயசானவன். அப்படியே இன்னைக்கு நைட்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கூட, அடுத்து பசங்க பிறந்தானா கூட, அதுக்கு பிறந்து வளர்ந்து வர வரைக்கும் நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க? இதெல்லாம் வந்து சாத்தியமில்லாத. எதுக்கு என் கூட இருக்கீங்க? நீங்கள் வந்து கிளம்பி உங்கள் வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர் உங்களை பார்த்துக்குவாங்க. நீங்கள் உங்கள் தேசத்தில், மோவாபிய தேசத்தில் இருங்க. நான் கிளம்பி போகிறேன் யூதேய தேசத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. பண்ண உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த 2 மருமகளும் சத்தமிட்டு அழுகுறாங்க. அழுதுட்டு அப்போ ஒருத்தி ஓர்பாள், அவங்க தான் மூத்த மருமக, அவங்க வந்து சரி அப்படின்னு மாமியாரை கூப்பிட்டு முத்தம் செய்து அவங்ககிட்ட வந்து சரிம்மா பார்த்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த அம்மா கிளம்பிடுச்சு ஓர்பாள். ஆனால் ரூத் என்ன செய்கிறாங்க? போகவே இல்லை. அங்கேயே இவங்களுடைய நகோமியோடையே இருக்கிறாங்க. அது வரைக்கும் தாங்க இன்றைக்குரிய போர்ஷன். நாளைக்கு அடுத்து அவங்க எப்படி மூவ் ஃபார்வர்ட் ஆகுறாங்க, யூதேய தேசத்தில் என்னென்ன நடக்குது, அதுதான் முக்கியமான கதையே. அதை நம்ம தொடர்ந்து வரும் நாட்களில் பார்ப்போம். அல்லேலூயா.